உடம்புல யாருக்கெல்லாம் யூரிக் ஆசிட் அதிகமாக டெபாசிட் ஆகிருக்குதோ அவங்க இந்த கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரையில் தோசை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு பாதி வதங்கினதுக்கப்புறமா முடக்கத்தான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீரையும் ஒரு 2 கை அளவுக்கு இதோட சேர்த்துட்டு கீரையை நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவையோ மாவு அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு நல்ல க்ரீன் கலரில் இருக்கணும். அந்த அளவுக்கு மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு தோசை டவாவை ஹீட் பண்ணி எப்பவும் போல் நம்ம ரோஸ்ட் மாதிரி நல்லா ஊற்றி ஆயில் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இது கூட ஒரு நிலக்கடலை சட்னி அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். யூரிக் ஆசிட் உடம்புல நமக்கு எங்கே டெபாசிட் ஆயிருந்தாலும் இந்த கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரிக் ஆசிட்டை கரைச்சி யூரின் வெளியில் வெளியேற்றிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.